இந்த வீடியோக்குள்ள வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே தம்ப்நெயில பார்த்துட்டே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். என்னடா இவன் தம்ப்நெயில் சேல் பண்ணிட்டு தம்ப்நெயில ஒரு ரோஸ்ட்டா போடுறானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதில் வந்து தம்ப்நெயில் எதனால யூஸ் பண்ணாமல் வீடியோ போடணும், தம்ப்நெயில் எதனால யூஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதால ஒரு தம்ப்நெயிலோட ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு தம்ப்நெயிலால் என்னெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறது வரைக்குமே. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தம்ப்நெயிலால் என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். தம்ப்நெயிலை வந்து நிறைய டைப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் வந்து அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தம்ப்நெயில்ஸை வந்து அழகழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தம்ப்நெயில் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயில்ஸை மட்டுமே அழகழகாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித கண்டென்ட்டுமே இருக்காது, எந்த மேட்ருமே இருக்காது. ஆனால் அவங்க தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அழகாக இருக்கும். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளை மாரி பீப்புள்ஸ் இந்த தம்ப்நெயிலை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறத விட, இந்த தம்ப்நெயிலே கிளிக் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில. அந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. கிளிக் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணி பார்க்கும்போதே கிளிக் ரேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வீடியோவில் தம்ப்நெயில்ஸை எந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அதில் வந்து அந்த தம்ப்நெயில் வந்து கிளிக் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த தம்ப்நெயிலோட வேல்யூவே இருக்குது. நீங்கள் வேல்யூ அப்படின்னோடனே அந்த தம்ப்நெயிலை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஒரு 49 இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வரைக்குமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் ஒரு சிங்கிள் தம்ப்நெயிலை. அதுதான் வந்து நீங்கள் வேல்யூ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அதை விட வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த தம்ப்நெயிலால் கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறது தான் அந்த தம்ப்நெயிலோட வேல்யூவே. நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் வாங்குறது வந்து மேட்ரு இல்லை, அந்த தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. இன்னொன்று என்னென்னா, ஒரு தம்ப்நெயிலால் உங்கள் சேனலை எப்படினாலும் மாற்ற முடியும். அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணுற தம்ப்நெயிலால் மட்டுமே உங்களுக்கு வந்து அதிகமாக வியூஸும் சப்ஸ்கிரைபரும் வந்து உங்கள் சேனலை எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இதில் இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் எதனால யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்ப்நெயில் வந்து செம்மையாக வச்சுட்டு அதில் வந்து கிளிக் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உங்கள் சேனலுக்கு ஆவரேஜாக வர கிளிக் ரேட்டை தாண்டியுமே அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து அதிகமாக கிளிக் ரேட் இருந்தாலுமே நீங்கள் வந்து உள்ள கண்டென்ட்டே கொடுக்கல அப்படிங்கிறப்போ உங்களோட ஆடியன்ஸ் எல்லாருமே வெளியே போவாங்க. டூரேக்ஷன் அப்படிங்கிறது அப்போ உங்கள் வீடியோவில் வந்து கம்மியாக இருக்கும். அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தம்ப்நெயில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து இப்போ 50 ரூபா கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வச்சாலுமே அந்த 49 அப்படிங்கிற வேல்யூவுக்கு வந்து அந்த தம்ப்நெயில் ரியாக்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து வீடியோ வந்து கரெக்டான இதில் கொடுக்கல அப்படின்னா அந்த தம்ப்நெயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியுமே உங்களுக்கான வியூஸையும் உங்களுக்கான சப்ஸ்கிரைபையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் தம்ப்நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில் வந்து கண்டென்ட்டே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் போது உங்களோட தம்ப்நெயில்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நீங்களே ஏதாவது ஒரு சிம்பிளான தம்ப்நெயில் அந்த மாதிரி மேக் பண்ணி வைங்க. இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மிடில் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்கும் தான் இந்த வீடியோ. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸுமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் வந்து தம்ப்நெயில் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்களே நார்மலாக ஏதாவது தம்ப்நெயில்ஸ் வந்து எடிட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து தம்ப்நெயில் எந்த அளவுக்கு கொடுத்தாலுமே கிளிக் ரேட்டில் உள்ள வருவாங்களே தவிர உங்களுக்கு வந்து அந்த டூரேக்ஷன் இருக்காது. உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் பார்க்காங்க அப்படிங்கிறத மேட்ரு. அதை பொறுத்து தான் வாட்சிங் ஹவர்ஸ்லேருந்து நிறையா இருக்குது. இதே நீங்கள் மானிட்டேஷன் எனபிளான சேனல் அப்படின்னா இருந்தாலுமே அவங்க உள்ளே வந்த உடனே வெளியே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து மணியே வராது. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் உங்கள் தம்ப்நெயில் வந்து கிளிக்கே ஆகாது. எதனால் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகியிருப்பீங்க. அதற்கான ரீசனை வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் தம்ப்நெயில் எதனால் கிளிக் ஆகலை அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து தம்ப்நெயிலை வீடியோக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் தம்ப்நெயிலில் ஒன்று இருக்கும், ஆனால் வீடியோக்குள்ளே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயிலை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்த ஆடியன்ஸுமே ஏமாந்து போகிறதால அது வந்து அதிகமாக சஜஷன் பண்ணாமல் அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து கிளிக் ரேட்டே இல்லாமல் சடனாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குக்கிங் சேனல் மாதிரி அந்த தம்ப்நெயில்ல மேக் பண்ணி உள்ளே போடுறீங்க. ஆனால் உங்கள் வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் வந்து அதில் வந்து அதை பார்த்தாலே ஏதோ குக்கிங் சேனல் தம்ப்நெயில் மாதிரியே இருக்குது அந்த மாதிரி தோணுது. ஆனால் நீங்கள் போட்டிருக்க என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான். அப்படியா இருந்தாலுமே அந்த கிளிக் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். அதையுமே நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஏதாப்புல வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் உங்கள் தம்ப்நெயில் வந்து கிளிக் ரேட்டும் கிடைக்கும். அதே மாதிரி வியூஸுமே உங்கள் தம்ப்நெயிலுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தம்ப்நெயிலோட யூசேஜ், அதுக்கப்புறம் வந்து எதனால் தம்ப்நெயில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்தத வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தம்ப்நெயிலோட யூசேஜ், தம்ப்நெயிலோட டீட்டெயில்ஸு அதெல்லாம் பற்றி வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலை பற்றி எந்த மாதிரி டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரீப்ளை வீடியோவாக கண்டிப்பாக வரும். அது ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோவாக மட்டும் இல்லாமையே அதை வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே நம்ம வந்து மேக் பண்ணி போடலாம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு தம்ப்நெயிலை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட், டைம் எடிட்டர், ஹாப்பினஸ்.